அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய உற்சாகமான வரவேற்புக்கு நானும் மனம் நிகழ்ந்து மகிழ்ச்சி அடைகிறேன். மூத்த தோழர் ஐயா அர்ஜுனன் அவர்கள் எல்லாம் சொன்னார்கள். அவர்களெல்லாம் இளைஞரை போல் உற்சாகமாக உங்களோடு சேர்ந்து அவருடைய வெளிப்படுத்தியதெல்லாம் எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாகத்தான் இருந்தது. இந்த வேளையில் நாங்கள் வந்திருப்பது என்பது இப்போது நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் நாயகர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும், அமையும் என்பதில் இதில்லை. ஆனால் அவர் சொன்னதை போல 200 இப்போதான் முதல்வர்கள் 234 வந்திருக்கிறார் என்ற அளவுக்கு மிகவும் உற்சாகமான வரவேற்பு போகிற இடத்திலெல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். எல்லா வகையிலும் எல்லோரும் அதற்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் எதிர் வேட்பாளரை பற்றி நம்ம சிந்திக்கணும். இங்க மருத்துவர் கோகிலாமணி அவர்கள் இருக்கிறார்கள். இன்னொருத்தரை நிறுத்தி இருக்கிற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சி என்ன கட்சி, நமக்கு இதுக்கு தொடர்புண்ட கட்சியா என்ன என்பதை பார்க்க வேண்டும். அவங்களோட சேர்ந்து இருக்கிற ஒரு பெரிய வேடிக்கையை நீங்கள் சில நாட்களுக்கு முன்னால் பார்த்திருக்கலாம். செல்லூர் ராஜு, அவர் பல வழக்கத்தில் பெருமை பெற்றவர். அவர் பெரிய அறிவியல் விஞ்ஞானி என்பதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். புதுசா ஒன்று கண்டுபிடித்தார். அண்ணாமலை தான் முத்துராமலிங்கத்தை அவர்களுடைய மறு வடிவம். சொல்றதுக்கு ஒப்புமை சொல்லுவதற்கு ஆள் வேண்டாமா, யாராவது வேண்டாமா? அது மட்டும் சொல்லியிருந்தா அப்புறம் அடுத்து சொல்றாரு பாரத் மாதா கி ஜெயங்கிறார். இந்த குரல் எப்போதாவது நாம் தமிழ்நாட்டில் கேட்டு இருக்கிறோமா? அதை ஒரு மூத்த அமைச்சர் சொல்லுகிறார் என்ற அளவுக்கு அவர்கள் அடிமைகளாக போய்விட்டார் என்ற வருத்தம் நமக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும் என்று கருதுவோம் நாங்கள்லாம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட மட்டுமே தமிழ்நாட்டின் அரசியலில் ஆட்சி செலுத்த வேண்டும், மற்றவர்கள் நுழைந்து விடக்கூடாது என்று கருதுவோர்கள். ஆனால் அப்படிப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இல்லை. ஒரு காலத்தில் நீட் தேர்வை பற்றி பேசினார்கள், உதயா மின் திட்டத்தை பற்றி பேசினார்கள். ஜெயலலிதா அனுமதிக்கவில்லை, இருந்தவரை அனுமதிக்கவில்லை. அதுக்கு பின்னால எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டாங்க, கேட்டதற்கெல்லாம் கையெழுத்து போட்டார்கள். இப்பவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஊழல் வேற பேசுறாங்க. ஊழல் ஊழல் ஒரு ஊழலை மட்டும் சொன்னா போதும். உங்களுக்கு கொரோனா நோய் வந்தது, PM கேர் அப்படின்னு ஒன்று கேர்ஸ் என்று அறிவித்தார்கள். உங்களுக்கு தெரியும், மோடி போஸ்ட் கொடுத்திருந்தாரு. அது யார் யார் உறுப்பினர்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், இவங்கெல்லாம் உறுப்பினராக இருந்து சேர்ந்தார்கள். அதில் நன்கொடை கொடுத்தாலும் ஆயிரக்கணக்கான கோடி. நான் ஏற்கனவே இன்னொரு கூட சொன்ன அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி விப்ரோ நிறுவனம், அவர் 1500 கோடியை முதலில் நன்கொடையாக கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் பல செலவுகளை அவரிடம் சொன்னார்கள். இதை ஒவ்வொரு நாளைக்கு 27 கோடி ரூபாய் நன்கொடையாக கொடுத்து 9713 கோடி ரூபாய் அது கொடுத்து கொண்டே இருந்தார். இவ்வளவு செலவாகிறது ஒரு மனிதர். ஆனால் அதற்கு பின்னால் சொன்னார்கள், இதுக்கு ஆடிட்டிங் கிடையாது, பண்ண முடியாது. தகவல் உரிமையில் கேட்டார்கள், அதெல்லாம் கிடையாது, அந்த வரம்புக்குள் இது வராது, இது தனியார் ட்ரஸ்ட்ன்ட்டாங்க. யார் யார் ட்ரஸ்ட்? பேரே PM கேர்ஸ். PM கேர்ஸ்னு படம் போட்டு ஒன்றிய இலச்சினையை காட்டி விளம்பரப்படுத்தி விட்டு வாங்கின பணத்துக்கு இல்லைன்னா இவன் ஊழலை பற்றி பேசுகிறார். இப்போது கூட நீங்கள் கேள்விப்பட்டு டீசலுக்கு விலை குறைச்சிட்டான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பெட்ரோலுக்கு 11 ரூபா சில்லற, டீசலுக்கு 7 சில்லற, சராசரியா 10 ரூபா குறைச்சிட்டாங்க. எங்கேயாவது பங்கு நீங்க குறைவா வாங்கியிருக்கீங்களா? 10 ரூபா குறைவா? பெட்ரோலிய நிறுவன அதிபர்களுக்கு லாபமே தவிர மக்களுக்கு என்ன? அதனால் இதுல ஊழல் என்ன? ரஷ்யாவிலிருந்து நம்ம வாங்கணும் டீசல், பெட்ரோல், குரூட் ஆயில் வாங்கணும்னு சொல்லி 50% டாக்ஸ் முட்டாளாங்க ஒருத்தருக்கான். இவருக்கு இணையானவன், மோடிக்கு இணையானவன் ட்ரம்ப்னு ஒருத்தர். அவன் சொன்னான், அப்புறம் குறைக்கிறேன் எல்லாம் சொன்னான். ஆனால் அந்த பணத்தை எதுக்காக குறைந்த விலை கிடைக்குதுன்னு வாங்கினாங்கல்ல, நமக்கு விலை குறைஞ்சுதான் தான் கேள்வி. நயாரா என்கிற நிறுவனத்திற்கு கிடைத்தது, ரிலையன்ஸ் கிடைத்ததே தவிர பொதுமக்களுக்கு ஏதாவது நலனுண்டா? ஆனா நம்ம 50%, நமக்கு 18% அழிஞ்சே போச்சு திருப்பூர். இப்படித்தானே செய்தார்கள். இவர்கள் ஊழலை பற்றி மற்றவர்களை குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் கிடக்கட்டாது. நம்ம நோக்கம் அவருடைய ஊழல் அப்படிலாம் பேசிக்கொண்டு நோக்கம் அல்ல. அவர் பேசியதனால் நான் பேச வருகிறேன். ஒரு மாநிலத்தை முன்னேற்றுவது, உற்பத்தியில் முன்னேற்றுவது என்பதில் தான் அடங்கி இருக்கிறது எல்லாம். நமக்கு டைட்டில் பார்க்னு இந்தியாவில் யாராவது எப்போது வச்சிருக்கானா? கலைஞர் நிறுவினார் முன்னோக்கிய திட்டம். முதல் இந்தியாவில்
டைடல் பார்க் என்ற கணினி நிறுவனத்தை இவர் தான் கொண்டு வந்தார். இதற்கான உணவு கழகம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதல் தொடங்கப்பட்டது. எல்லா மத்திய அரசு கேட்டோம், அவங்ககிட்ட ஏண்டா போகணும், நாம ஆரம்பி நம்ம வேணா எடுத்துட்டு போவோம், அவங்ககிட்ட ஏன் கொடுத்துட்டு இருக்கணும். கலைஞர் தான் செய்தார். இப்படி பல சிறப்புகளை செய்திருக்கிறார், பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கார் முதலமைச்சர். இப்போது முதலமைச்சர் ஒரு திட்டம் இதற்காக ஐநா பாராட்டி இருக்கிறது நம்முடைய முதல்வரை. ஒரு இந்தியா என்கிற ஒரு நாட்டில் எங்கோ மூலையில் இருக்கிற ஒரு சின்னஞ்சிறு மாநிலத்தின் முதல்வரை எதற்காக? விபத்து ஏற்பட்டு பலருக்கு காயம்பட்டு அடிபட்டு கிடப்பார்கள். நம்ம போக மாட்டோம். ஏன்னா போய் தூக்கி அட்மிட் பண்ண நம்ம பேர் எழுதிக்குவான், போலீஸ் என்கொயரிக்கு வருவான், கோர்ட்டுக்கு கூப்பிடுவான், அதனால கண்டுக்காம போயிடுவோம். ஆனால் முதலமைச்சர் சொன்னார், இல்லை, யார் அடிபட்டு கிடந்தாலும் அவர்களை கொண்டு மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்ப்பவர்களுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கப்படும். உனக்கு கேஸ் இல்லப்பா, 5000 ரூபாய் பணமும் கொடுக்கணும். யாரோ பாவம், யார் என்று தெரியாது, தமிழ்நாட்டுக்காரரா வடநாட்டுக்காரரா வெளிநாட்டுக்காரரா தெரியாது, அடிபட்டவர்களுக்கு மருத்துவம். 48 மணி நேரத்திற்கு முழு செலவையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும். அவன் யாருன்னே தெரியாது, சொந்தக்காரன் எப்போ வருவான், யாருக்கு தெரியும், அடிபட்டவரை பற்றி தெரிஞ்சாதானே வருவாங்க. முழு செலவையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும். தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று உறவுகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தகவலும் கொடுக்கும். இதற்காகத்தான் ஐநா மன்றம் நம்முடைய முதல்வருக்கு பாராட்டு தெரியும். இதை சிந்திப்பதற்கு மக்கள் நல்ல அக்கறை வேண்டும், அதுதான் சிந்திக்க முடியும். சும்மா ஆட்சியில் உட்கார்ந்தா செஞ்சிட முடியாது. அரசு அதிகாரிகள் இருப்பான், வந்தா 2 கேள்வி போடுவான், எல்லாம் பொறுப்பு அவங்ககிட்ட தாசார்ட்ட கையெழுத்து இங்கே வாங்கிட்டான்னு துரத்தி விடுவான். ஆனால் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற நோக்கம் கொண்ட ஒரு நல்ல மனிதர் இருந்தால்தான் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வர முடியும். அதை கொண்டு வந்தவராக நம் முதல்வர் இருக்கிறார். பல திட்டங்களை சொல்லலாம், எதிரெல்லாம் முன்னால் இருக்கிறது. இவன் தான் சொல்றான்ல, கல்வி குறைஞ்சு போச்சு. நம்ம ரவின்னு ஒரு ஆள் இருந்தார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அந்த RSS RN ரவி என்று ஒரு கவர்னராக இருந்தார். ஆனால் இங்கிருந்த வரைக்கும் அந்த புத்தி வரல. வடக்க போய் பேசுறான், உங்க பிள்ளைங்களெல்லாம் சேர்த்துணும்னா தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்த்துருங்க, அங்கதான் பாதுகாப்பா இருக்கும் பெண் குழந்தைகள். ஏண்டா இங்கிருந்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பேசின ஆள் தான் வடநாட்டில் போய் அங்கிருந்துட்டு பேசுறாரு. உங்கள் பெண் குழந்தைகளை மேற்கல்விக்கு அனுப்பணும்னா தயவு செய்து தமிழ்நாடு கல்லூரியில் சேர்த்து விடுங்கள். குழந்தைகள் கல்வியும் சிறந்த கல்வி கிடைக்கும், குழந்தைகளும் பாதுகாப்பாக இருப்பார். ஏன் இங்கிருந்து சொன்னா என்ன கேடு உனக்கு? குற்றம் சொல்வதற்கென்றே ஒருவனை வைத்திருந்தார்கள். இவனையெல்லாம் பார்த்தா நம்மால ஆளுநரையே விரட்டி அடிக்கக்கூடிய ஆட்களாக நம்மவர்களாக இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆளுநர் அதிகாரத்தை கேள்வி கேட்டு உச்ச நீதிமன்றத்தில் அதற்கான ஆணையை வாங்கி வந்தது தமிழ்நாடு அரசு, மறந்து விடாதீர்கள். அது எல்லா மாநிலத்துக்கும் இன்று வந்துருச்சு இப்போ. ஆனா வாங்கிட்டு வந்தது நம்மால் தான். நமக்கு 27 விழுக்காடு மண்டல ஆணையத்தின் வழியிலே நமக்கு இடஒதுக்கீடு என்று சொன்னார்கள். மருத்துவக் கல்லூரியில MBBSல 15 இடத்தை 100க்கு 15 இடத்தை ஒன்றிய அரசுக்கு மத்திய அரசு கொடுத்துக்கணும். நம்ம அவன் யாரையாவது சேர்த்துக்கணும். அடுத்தது முதுநிலை, அது MDO MSO 50 இடங்கள் அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். ஆனால் அந்த கொடுக்கப்பட்ட 50 இடங்களில் இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம கொடுப்போம், தமிழ்நாட்டில் நம்ம நிலத்துல நம்ம வரிப்பணத்தில் நாம் கல்லூரி கட்டுவோம், நமது வரிப்பணத்தில் பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்போம், நமது அரசு அனுமதிகளை கொடுக்கும், அதற்கான மின்சார கட்டண சலுகை கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். ஆனா ஒன்றிய அரசு ஆளை நியமிக்கும், பாதி பேருக்கு இடஒதுக்கீடே இல்லை என்றார்கள். இப்ப தமிழ்நாடு சமூக நீதிக்கு பெயர் பெற்ற தமிழ்நாடு, ஆனா இல்லை என்றார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அப்போது முதல்வர் இல்லை, அவர் போட்ட வழக்கு தான் இந்தியா முழுக்க இருக்கிற மக்களுக்கு உயர் மருத்துவ கல்வியில் 50 விழுக்காட்டில் 27 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவர் உண்டு என்ற உரிமையை வாங்கி கொடுத்தார். இதையெல்லாம் யாரும் எண்ணி கூட பார்க்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் நாம் நினைத்து பார்த்திருக்க மாட்டோம். அப்படி பல சாதனைகளை செய்தவர். அவர்களுக்கு அக்கறை வேண்டும். ஒவ்வொன்றும் இப்ப எதை பேசுகிற போதெல்லாம் பாருங்கள், அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு தான் கல்லூரிக்கு போனா உரிமை கொடை பெறுகிற பெண்கள் அரசு பள்ளியில் படித்திருந்தால்தான். அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள், அரசு பள்ளியில் படித்திருந்தால்தான். நான் அங்க கூட சொன்ன அசீம் பிரேம்ஜி போன வருஷம் 17 பேர் சேர்க்கப்பட்டார்கள். அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் அசீம் பிரேம்ஜில கட்டணம் இல்லாமல், விடுதி கட்டணம் இல்லாமல், கல்வி கட்டணம் இல்லாமல் சேர்க்கப்பட்டார்கள். பெற்றோர் இல்லாத குழந்தைகள் 1382 பேரை இந்த ஆண்டு, ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சு, ஒரு ஆண்டு அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு.
தேர்ந்தெடுத்து அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்வி கட்டணம் இல்லாமல், விடுதி கட்டணம் இல்லாமல். பெற்றோர் இல்லாத காரணத்தால் தோல்வியடைந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களை பார்த்து தனிப்பயிற்சி கொடுத்து சப்ளிமெண்டரி தேர்வு எழுத வைத்து அவர்களை தொடர்ந்து 2 ஆண்டு கண்காணித்து அவர்களை கொண்டு போய் கல்லூரியில் சேர்க்கிறார். இந்த அக்கறை யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? பெற்ற தகப்பன் திசை தெரியாமல் திக்கு தெரியாது. அதற்கு சொல்வதற்கு கிராமத்தில் ஆட்கள் இருக்காது, வழிகாட்டுவதற்கு ஆட்கள் இருக்காது. ஆனால் இங்கோ உட்கார்ந்த ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இதை பற்றி அக்கறை இருக்கிறது. அவர்கள் பார்வை கீழே மக்களை பார்க்கிறது. நான் வேடிக்கையா சொல்லுவேன், அப்பெல்லாம் கலைஞரை பற்றி சொல்லுவேன். கலைஞர் ஒரு முறை வண்டியில் போறாரு, தார் ஊத்திட்டு வாங்க ரோட்ல பாக்குறாரு, தாங்க சாக்கு பையை சுத்திட்டு தேர்வு ஊட்டிட்டு இருக்காரு. போன உடனே அரசாணை போட்டார், தார் ஊற்றுகிற தொழிலாளிக்கு ஜாக் போட்டு முழங்கால் வரைக்கும் இருக்கிற பூட்ஸ், கிளவுஸ் இலவசமாக அளிக்க வேண்டும் என்ற ஆணை. முதலமைச்சர் சும்மா ஆனாவே மேலே பார்த்து தான் போவான், கீழே பார்க்க மாட்டான். ஒரு முதல்வர் வந்து காலை பார்த்துருக்கார். அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களாக, அக்கறை உள்ளவர்களாக இருக்கிற ஆட்சியின் தொடர்ச்சியில் அதன் மகுடத்தில் வைத்த வைரம் போல் இப்போது நம்முடைய முதல்வர் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் அடுத்த முறையும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அதன் வழியாக நாம் மேலும் உயர வேண்டும், தமிழ்நாடு மேலும் உயர வேண்டும். அவருக்கு ஒத்துழைப்பு ஆதரவு கொடுப்பதற்கு தான் நம் மருத்துவர் கோகிலாமணி அவர்களை இங்கு வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார். அது சிறப்பு என்னன்னா, முதன்மை மட்டுமல்ல, அவர் பேரே முதல் பேர் அவரு தான். முதல் பட்டன் தேட வேண்டாம், மேல் இருக்க பட்டன் அழுத்தினே கோகிலாமணிக்கு தான் முதல் பட்டனே அவங்களுக்கு தான். அந்த தேர்வில் முதல் பட்டனாக இருக்கிற கோகிலாமணி முதன்மையான வெற்றி மட்டுமல்ல, நம்முடைய மாநிலத்தில் அதிக அளவில் வேறுபாடு காட்டிய, வித்தியாசம் காட்டிய வேட்பாளராக வெற்றி செய்வதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மறந்து விடாதீர்கள், உதயசூரியன் வேட்பாளர் மருத்துவர் கோகிலாமணி மறந்து விடாதீர்கள். வணக்கம், நன்றி. நம்முடைய பரப்புரை செய்த திராவிட விடுதலை கழகத்தின் தலைவர் தோழர் கொளத்தூர் மணி அவர்களுக்கு எங்களது